கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்புடன் வாழ்த்துகிறேன். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையா இயேசு எனக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமவே என்னோடு உள்ளமே உன்னற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கடந்த நாட்களில் கைவிடாமலே கண்மணி போல் என்னை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உமற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க நீங்கள் பாராட்டின கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து கூட இரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளை தியானிப்பதற்கு நீதிமொழிகள் 9:11. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். வாசித்து கேட்ட இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பூமியில் நம்ம வாழும்போது நம்முடைய ஆயுசு நாட்களை எப்படி பெருகு பண்ணலாம். எல்லாருக்கும் வாழ்வதற்கென்று ஆண்டவர் ஒரு காலத்தை நிர்ணயிச்சிருக்கிறார். அந்த ஆயுசு நாட்கள் முழுவதும் நம்ம பூரணமாக இந்த பூமியில் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை முடிக்கணும்னா கர்த்தராலே மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியில் அவனுடைய ஆயுசு நாட்கள் பெருகவும் அவனுடைய ஆயுசு நாட்கள் விருத்தி அடையவும் செய்யும் என்று வேதம் சொல்கிறது. எப்படி ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணலாம்? ரொம்ப காலம் வாழணும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஆனால் கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த நாள் வரைக்கும் இந்த பூமியில் நமக்கு எந்த தீங்கும் வராமல் நம்ம வாழ வேண்டும் என்றால் நீதிமொழிகள் 3:2 சொல்லுகிறது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் நம்ம நீடித்து நாட்களாக வாழ்வதற்காக ஆண்டவராகிய தேவன் ஸ்தோத்திரம் நமக்கு சொல்லக்கூடிய காரியம், ஆமென், அவருடைய வார்த்தை அவருடைய வசனங்களை நம்ம கை கொள்ளும்போது நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் விருத்தியடைய பண்ணுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3:1 சொல்லுகிற, என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை கை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். தேவனுடைய வார்த்தை தான். கடவுளுடைய வார்த்தைகளை கை கொண்டு எந்தெந்த மனுஷர்கள் நடக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் உள்ள ஆயுசு நாட்களை தேவன் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் சங்கீதத்தில் படித்தீங்கன்னா 90ஆம் சங்கீதத்தில் ஒரு அழகான வசனம் இருக்கிறது. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், மோசே எழுதின சங்கீதம், மோசையின் ஜெபம் என்று அந்த சங்கீதத்திற்கு ஒரு பெயர் உண்டு. அந்த மோசே எழுதின சங்கீதத்தில் அவர் சொல்கிறாரு, மனுஷனுடைய ஆயுசு நாட்களை குறித்து என்ன சொல்கிறாரு, அந்த ஆயுசு நாட்கள் எப்படி இருக்கிறதா, ஆமென், 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம், அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும் மாமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்கள் பறந்து போகிறோம். இந்த மோசே தான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறாருன்னு தலைப்பை நீங்கள் படிச்சிங்கன்னா புரியும்.
இந்த மோசையின் ஜெபத்தில் அதிகபட்சமாக பலத்தின் மிகுதியில் 80ன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் மோசை மட்டும் 120 வருஷம் உயிரோடு இருந்தார். அப்போ 90 தாண்டி ஒரு 30 வருடம் மோசைக்கு ஆயுசு நாட்கள் கூடுதல் கிடைப்பதற்கு என்ன காரணம்? அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்ததுனால. உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்களுக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ண முடியும், உங்களுக்கு தீர்க்காயுசை தர முடியும். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் கூட இருக்கிறது, நீதிமொழிகள் 10:27, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்குடைய வருஷங்களோ குறுகி போகும். துன்மார்க்கமாக வாழ்ந்தா உங்கள் ஆயுசு கடவுள் வச்சிருக்கிற அந்த நாளை விட அப்படியே குறைஞ்சிடும். ஆமாம், நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவுடைய அவருக்கு பயந்து நடந்தால் ஆயுசு நாட்கள் அதிகரிக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இந்த பூமியில் நம்ம வாழும்போது ஒன்று மட்டும் செய்வோம், ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு நடப்போம், அவருக்கு பயந்து வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். நல்ல தகப்பனே, உங்கள் பிள்ளைகளுடைய ஆயுசு நாட்களை நீங்கள் பெருக பண்ணி ஆசீர்வதிக்க போகிறீங்க. உங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படியவும் உமக்கு பயப்படவோ எங்களுக்கு இருதயத்தை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.